எகிப்து தேசத்தில் கர்த்தர் திறந்த வாசல் ஒன்று காரியங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிக்கணும். எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள், அப்படி தானே? அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் பார்வோனிடத்தில் எகிப்தியரிடத்தில் அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்களால் வெளியே வர முடியாது. ஏனென்றால் எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடைக்கப்பட்டிருந்தது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசல் திறக்கும்போது ரெண்டு காரியம் நடக்கும். சில நான் சொல்கிறேன், ரிசீவ் பண்ணிவிட்டு எழுதுங்க. அப்புறம் நம்ம இது பண்ணோம். ரெண்டு காரியம். ஒன்று, உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே வருவாங்க. இப்போ சிறைச்சாலை கதவு திறக்கப்படும் போது என்ன நடக்கிறான்? உள்ள சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற என்ன செய்கிறான்? வெளியே வருவான். இனி அடுத்து இன்னொரு அனுபவம், வாசல் திறக்கப்படும் போது வெளியே இருக்கிறவன் உள்ளே என்ன செய்கிறான்? போகிறான். எகிப்தில் திறக்கப்பட்ட வாசல் என்னன்னா, அவர்கள் வெளியேருந்து உள்ளே போனார்கள் என்றல்ல. வெளியே எகிப்தில் திறக்கப்பட்ட வாசல் உள்ளே இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு வேடை சொல்கிறேன், ஓரலாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் திறந்த வாசல் எந்த மனிதனாலும் அல்லது ஒரு மனிதனாலும் திறக்க முடியாத வாசலை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி வெரி குட், ஸ்தோத்திரம். நான் இப்படி உங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிட்டு நான் இப்படி சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று தைரியமாக இந்த பலிபீடத்துன்னு சொல்கிறேன். ஆமாம், எந்த மனிதனாலும் ஒரு மனிதனாலும் திறக்க முடியாத வாசலை, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் இந்த தடிக்காரங்குணம் ஃபுல் காஸ்பல் சபைக்காய் கர்த்தர் திறக்க போகிறார். இங்கே கையை தட்டுகிற தேவ பிள்ளைகளை உங்களுக்காக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எகிப்தின் வாசல் எந்த மனிதனாலும் திறக்க முடியாது. கர்த்தரே ஓரே பருவத்தில் இறங்கி அந்த ஜனங்களுக்கான வாசலை திறந்தார். நான் சொல்கிறேன், எந்தெந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ இந்த பகல் வேளையிலே அந்த வாசல்களை கர்த்தர் மீண்டும் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது இன்னும் சொல்லணும்னா, அந்த வாசல்களை மனிதர்கள் திறந்தார்கள் என்றல்ல. மனிதர்கள் திறந்து நாளைக்கு அனுமதிச்சா, ஆண்டவர் அனுமதித்தால் லீடிங் தந்தால் நான் திரும்பவும் உன்னோட வாசல்களை நாளைக்கும் பகலை சொல்லும். அது அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். அப்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் எந்த மனிதனாலும் திறக்க முடியாத வாசலை கர்த்தர் திறந்தார். ரெண்டாவது, தேவனே அவர்களுக்கான வாசலை திறந்தார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. மனிதர்கள் திறக்கவில்லை, என்ன செய்தார்? தேவனே திறந்தார். உங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்கிறேன், எந்த மனிதனாலும் திறக்க முடியாத வாசலை கர்த்தர் திறப்பார் என்பது மட்டுமல்ல, தேவனே சில வாசல்களை திறக்க போகிறார். ஃபயர், ஃபயர், கரா 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 குடா பலா பலா. சிஸ்டர், தேவனே உனக்காக சில வாசல்களை திறக்க போகிறார். தேவனே சில வாசல்களை உங்களுக்காக திறக்க போகிறார். ரீபதர பல சம்தனா லகதனா லீபதர பல சிகதரகடா ரிகதரகடபனா ஜுடபல பல பல சிகதரகடா ரீபதர பல சிகதரகடரகதரபலா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே உட்கார்ந்து கையை தட்டி ஆராதிக்கிற, ஆமென், ஜெபிக்கிற, முழங்கால் நின்று கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளை, உங்களுக்காக மனிதர்களை கொண்டு கர்த்தர் வாசலை திறப்பதல்ல. கர்த்தரே உங்களுக்காக சில வாசல்களை நல்லா 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 ஊடாபலா ரீபலாபா ஷகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தின் வாசல் திறக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும், உள்ளே அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள், கட்டப்பட்டிருந்த ஜனங்கள், உபத்திரவப்பட்டிருந்த ஜனங்கள், கூக்கலிட்டு கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். உங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்கிறேன், சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தர் இந்த சபையை இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தோடு இந்த சபையை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இந்த சபையை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். இங்க கையை தட்டுகிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஒரு வெறித்தனமான கைத்தட்டு, வெறித்தனமான கைத்தட்டு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. மனோஜை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறா. இனி உள்ளே இருக்க முடியாது. இனி உள்ளே இருக்கன்னு நினைச்சாலும் நீ இருக்க முடியாது. ஏனென்றால் எகிப்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஓ ரபலபரப ஷபலபதரோ ரீபதரபல 430 வருடம் அடைக்கப்பட்டிருந்த வாசல், 430 வருடம் அடைக்கப்பட்டிருந்த வாசல் அந்த ஜனங்களுக்காய் திறக்கப்பட்டது. அந்த ஜனங்களுக்கு திறக்கப்பட்டது. நான் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பல வருடமாய் உனக்காக அடைக்கப்பட்டிருந்த வாசலை கர்த்தர் திறந்து கர்த்தர் உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறாரு, வெளியே கொண்டு வருகிறாரு, வெளியே கொண்டு வருகிறாரு. ஓஹோ, நீ வராம வேற யாரை கொண்டு வர போகிறாரு? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ வெளியே வந்துதான் ஆக போகிறார். ஏன்னா வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஓ பல சிகதரா, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். நான் நேற்றைக்கு மாலையிலையா எப்போ சொன்னேன்னு தெரியல, ஒரு அபிஷேகம் ஒருவனுக்குள் இருந்தால் அவனை மறைத்து வைக்க முடியாது, அவனால் மறைந்திருக்கவும் முடியாது. நீங்க சுமக்கிற அபிஷேகம் உன்னை வெளியே கொண்டு வருகிறது. நீ பலருக்கு அறிமுகமாகிறாய், உன்னை குறித்து பலர் பேச போகிறாங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வதை குறித்து உங்க கேர்சல் லீடர்ஸ் இதற்குள்ள இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க கேன்சல் பிரேயரை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஓ, பலர் இந்த உங்க கேன்சல் பிரேயரை குறித்து சொல்ல போகிறாங்க. பலரை கர்த்தர் உங்க பிரேயர் உங்க வீடுகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஏன்னா எகிப்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. பார்வோன் பல வருடங்களை அடைத்து வைத்திருந்தான். நான் விடமாட்டேன் அடைத்து வைத்திருந்தான். கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணினார். எந்த பார்வோ விடமாட்டேன் என்று சொன்னாரோ அவனை வைத்தே அந்த வாசலை கர்த்தர் திறக்க வைத்தார். உடாபாலா ஷபாலகதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவர்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல் ஒன்று ரெண்டு வருடங்கள் அல்ல. இவர்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல் 430 வருடங்கள். ஓ ஹல்லேலூயா. 400 வருடங்களாக பிறந்தது எகிப்திலே பிறக்கிறார்கள். நீ யாரு? எபிரேயன். நீ யாரு? இஸ்ரவேலன். ஆனா நீ எங்கே பிறக்கிறாய்? எகிப்திலே பிறக்கிறாய். எங்கே வாழுகிறாய்? எகிப்திலே வாழுகிறாய். இது யாருடைய தேசம்? என்னுடைய தேசம் இல்லை, அந்நிய தேசம். நாங்கள் அடிமையா இருக்கிறோம். வெளியே போக வேண்டியதானே, எங்களால் முடியாது. அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஓரே பர்வதத்தில் இறங்கினார். மோசே எகிப்துக்குள்ளே அனுப்பினார். இனி அடைத்திருக்க முடியாது. பார்வோனே, என் ஜனத்தை இனி நீ அடைத்து வைக்க முடியாது. ஓஹோ, அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்களுக்கான வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வைத்துக்கோங்க. பல வருடங்களாய் எனக்காக அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கர்த்தர் என்னையோ என் குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஓ, வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாத்மாவின் கூட்டாய்மை வேணும்.
பரிசுத்தாத்மாவின் காவல். நான் இந்த சபையை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இந்த சபையை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஐயோ, சிலருக்கு சந்தோஷம் இல்லையா? ஊடாலா ஷகதா ரகபா தரபா ரீபதா. நல்ல சகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே, நல்ல சகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே. வாய திறந்து பரிசுத்தாத். வெரி குட். கூட்டாய்ம வேணும். பரிசோரகல ஷகல ஹரம சியால உடலகதர சிகதரே. பரிசுத்தாத்மாவின் காவல் வேணும். பரிசுத்தாத்மாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் 100க்கு 100 நான் இதெல்லாம் இப்போ புதுசாக சொல்லலை. இந்த வேடெல்லாம் நான் காலையில் அதிகாலை ஜெபத்தில் சொன்ன வார்த்தைகளாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போமே ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஆண்டவர், நான் இது இவ்வளோ ப்ரெசன்ஸில் நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டுருக்கோம். ஸ்தோத்திரம். காலை அதிகாலை ஜெபத்து வர முடியாத ஜனங்கள் பகலில் வருவாங்கப்பா, ஒரு விஷயம் கூட பெர்மிஷன் தாங்க. நான் திரும்பவும் இந்த வேடை நான் டிக்ளேர் பண்ணுறேன். எங்களுக்கு நாங்கள் வெளியே வரணும் ஆண்டவர். நாங்கள் உள்ளே இருந்தது போதும். எங்கள் ஊழியம் அடைக்கப்பட்டிருந்தது போதும். எங்கள் சபை அடைக்கப்பட்டிருந்தது போதும். எங்கள் குடும்பங்கள் அடைக்கப்பட்டிருந்தது போதும். வெளியே வரணும், வெளியே வரணும். ரீகா ராகதா ஷகதா ராகதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதனால் ஃபுல் ப்ரெசன்ஸ் நின்று சொல்கிறேன். நீங்கள் வெளியே வர போவீங்க, வெளியே வர போகிறீங்கன்னு அல்ல, நீங்கள் வெளியே வந்து தான் ஆவீங்க. ஏன்னா வாசல் திறக்கப்பட்டு விட்டது. எகிப்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பார்வோன் சொல்லிட்டான், நீங்கள் போங்க, நீங்கள் புறப்பட்டு உங்கள் தேவனை உங்கள் தேசத்தில் போய் ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் போங்கன்னு பார்வோன் சொல்லிட்டான் என்று சொல்வதை காட்டில் கர்த்தர் சொல்ல வைத்தாரு. எவன் முடியாது அந்த வாசலை திறக்க முடியாதுன்னு சொன்னாரோ அவரை கொண்டு கர்த்தர் சொல்ல வைத்தாரு. ஏன்னா திறவுகோல் பார்வோனுடைய கரத்தில் அல்ல, திறவுகோல் நீங்களை நான் ஆராதிக்கிற கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இதோ நான் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வேடு கூட சொல்லிடுறேன். தேங்க்யூ. நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, விட்டுறாதுங்க. இந்த வேடை நம்ம திரும்ப இந்த பலிபீடத்தை டிக்ளேர் பண்ணும்போது கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் வெளியே வந்தது சந்தோஷம். அதை காட்டிலும் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பல வருட ஆண்ட தந்த வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். பல வருட தாக்குதல்கள், அவர்கள் அனுபவித்த தாக்குதல்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என்ன தாக்குதல்கள் தெரியுமா? ஆண்டவரே, அவர்கள் தாக்குதலை பார்க்க முடியாமல் சொல்கிறாரு, அவர்கள் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன், அவருடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அவ்வளோ தாக்கப்பட்டார்கள். என் ஜனம் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆளோட்டிகளை நிமித்தம் உபத்திரப்படுத்துகிறான், அடிக்கிறான், செங்கலை அறுக்க வைக்கிறான், கொடுமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க வெளியே வந்ததில்லை. நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அநேக இஸ்ரவேலுடைய சரீரங்களில் காயங்கள் இருக்கும். ஏன்னா செங்கல் அறுக்க அவன் அவ்வளோ அடி, அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ கொடுமை. செங்கலை கொண்டு வா. ஆமேன். அறுக்க எங்களை வைக்கலை தேடி கண்டுபிடி, இன்னும் அடி, இன்னும் உபத்திரப்படுத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஏகப்பட்ட ஜனங்களுடைய லட்சக்கணக்கான ஜனங்களுடைய சரீரத்தில் வலி, வேதனை, காயம், நிம்மதியான தூக்கம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. வேலை செய்யணும். காலையில் எழுந்த உடனே செங்கலை அறுக்க போகணும், காலையில் எழுந்த உடனே வைக்கோலை தேடி போகணும், நாயா அலையணும், மாடா அலையணும், ஓடா தேயணும்.
இவ்வளோ தாக்குதல்கள். எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியே வந்தார்களோ தாக்குதல்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. ஆமேன். ஏதோ சில விதங்களிலே நான் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய தாக்குதல்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. இனி நீ தாக்கப்பட மாட்டாய். இனி நீ தாக்கப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. வார்த்தையால் தாக்கப்படுகிறாயோ, சூழ்நிலையினால் தாக்கப்படுகிறாயோ, தரித்திரத்தினால் தாக்கப்படுகிறாயோ, குடும்பத்து நிமித்தம் தாக்கப்படுகிறாயோ, அப்படின்னா நீ இன்னும் எகிப்துக்குள்ளே இருக்கிறாய்ன்னு அர்த்தம். இனி நீ தாக்கப்பட மாட்டாய். காரணம், எகிப்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வர போகிறார். தாக்குகிறவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். உன்னை தாக்கினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. எத்தனை பேரா விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம பலமுறை திறக்கப்படுகிறது என்று சொல்லி பலமுறை தியானித்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வேடை இதுவரைக்கும் நம்ம பேசினதே கிடையாது. ஏன்னா இது ஆவியானவர் தந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஒன்று கூட சொல்லி நம்மளோட பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அவர்கள் ஆமேன் தாக்குதலுக்கு முடிவு உண்டாயிற்று. அதே போல் அவர்கள் வாழ்க்கை தேங்கின அனுபவத்துக்குள்ளே இருந்துச்சு. ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஒரு உயர்வு கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. வேலை செய்கிறாங்க, செங்கலாக இருக்கிறாங்க, வேலை உனக்கு சொந்த வீடுன்னு எதா இருக்கா? இல்லை. சொந்த நிலன்னு எதா இருக்கா? இல்லை. சொந்தமாக ஏதாவது சம்பாதிச்சியா? இல்லை. உனக்குன்னு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனால் நான் உழைத்து கொண்டே இருக்கேன். ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு அறுவடை இல்லை, ஒரு மேன்மையும் கிடையாது. ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. நீ எகிப்துக்குள் இருந்து கொண்டு இருக்கிறாய். இனி நீ தேங்கின நிலைமையில் இருக்க மாட்டாய். என்றைக்கு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்களோ அன்றிலிருந்து அவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒத்துக்கொள்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தாக்குதல் முடிவுக்கு வருகிறது மட்டும் இல்லை, உன் குடும்பம் தேங்கின அனுபவத்தில் இனி இருக்காது. இனி பிரயாணம் பட்டே ஆகும். காரணம், எகிப்தின் வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் திறந்த வாசல், மனிதனால் திறக்க முடியாத வாசல், ரெண்டு தேவனே திறந்த வாசல். இனி உன் லைஃப்பை பின்னிட்டு திரும்பி பாருங்க சிஸ்டர், சபையை உன் லைஃப்பை பின்னிட்டு திரும்பி பாரு. அது தேங்கின நிலைமையில் இருக்காது, அது அப்படியே இருக்காது. நீ அப்படியே இருக்கிறாய் என்றால் நீ எகிப்துக்குள் இருக்கிறாய். அப்படியே இருக்கிறாய் என்றால் இனி அங்கே இருக்க விட மாட்டேன். ஏன்னா வாசல் திறக்கப்பட்டு பிரயாணப்படு. போங்கள், புறப்படுங்கள், போங்க. நீங்கள் திரும்பி பார்க்க நீ எங்கேயோ ஒரு இடத்துல பிரயாணப்பட்டு இருப்பாய். ஆமேன். சோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவுக்கு வந்ததுன்னா, காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறந்த வாசல், ஆமேன், அது ஒரு நபருக்காய் திறந்த வாசல் அல்ல. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன், ஒத்துக்கொள்கிற புரிகிறவங்க ஆமேன். ஆமேன். மோசேயை அனுப்புனான், நீ வேணா போ, உனக்கு வாசல் திறந்துருக்கு, நீ ஓடு, எப்படி வந்த அப்படி ஓடு, உனக்கு வாசல் திறந்துருக்கு. மோசே இல்லை. எங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல் ஒரு மனிதனுக்காய் திறக்க வேண்டிய வாசல் அல்ல, எங்கள் முழு ஜனத்துக்காய் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டால் நான் மட்டும் புறப்பட்டு போகிற மாதிரி இல்லை, புறப்பட்டால் முழு இஸ்ரவேல் ஜனங்களும் புறப்பட்டு தான் ஆகும். அதனால தான் இதனால தான் நான் திரும்ப இதை பேச எனக்கு ஆண்டர் லீடிங் தந்தாரா என்னன்னு தெரில. பட் எனக்கு இந்த வேர்டு என்ன உடைச்சனால நான் பெர்மிஷன் கேட்டேன். ஆண்டவரே, பகலில் நான் கொஞ்ச நேரம் கூட இதை பேசுக்கு ஏன்னா கிருபை தாங்க. ஏன்னா இது ஒரு எகிப்தில் திறந்த வாசல், இது ஒரு மனிதனுக்கு திறந்த வாசல் அல்ல, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த எகிப்திலே கர்த்தர் திறந்த வாசல் பாஸ்டருக்காகவோ ஊழியக்கார சிஸ்டருக்காகவோ இல்லை இங்கே இருக்க ஒன்றோ பேருக்காக அல்ல, எகிப்திலே திறந்த வாசல் முழு தேவ பிள்ளைகளுக்கும்
முழு சபைக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு வராமல் இருக்கலாம். நம்ம சபையில் வந்து ஆராதிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும், இதை ஆன்லைனில் பார்க்கிற இனி இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்குமாய் இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நபருக்காக திறக்கப்பட்ட வாசல் அல்ல. சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நபருக்காக திறக்கப்பட்ட வாசல் அல்ல, அத்தனை பேருக்கும். சொல்லுங்க, அத்தனை பேருக்கும். ஆமை, முழு தேவ சபைக்கும், முழு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னில் வசிக்கும் நல்ல ஆத்மா என்னை நடத்தும் தெய்வாத்மாவே. தெரிஞ்ச பாட்டு தானே, சொல்லுங்க. என்னில் வசிக்கும் நல்ல ஆத்மாவே. எஸ். என்னை நடத்தும் தெய்வாத். எஸ். என்னோடு மீண்டும் என் கூட இருக்கும். ஓ, என்னோடு மீண்டும் என் கூட இருக்கும் நல்ல சகியே, நல்ல துணையே, பரிசுத்தாத்மாவே. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொன்ன காரணம், எகிப்தின் வாசல் இது பாஸ்டர் குடும்பத்துக்கும் அல்ல, இது ஒரு நபருக்காய் திறக்கப்பட்ட வாசல் அல்ல, இது முழு சபைக்கு திறக்கப்பட்ட வாசல். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை நீங்க கேட்குறீங்கன்னா, நீ இந்த சபையின் அங்கத்தினர் என்றால், நீ இந்த சபையில தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை என்றால், உங்களுக்காகவும் தான் இந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதனுக்காய் திறக்கப்பட்ட வாசல் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இனி வாசல் திறக்கும் என்றல்ல, இனி வாசல் ஆமென் திறக்கப்பட்டு விட்டது.